வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம அவல் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நானும் அம்மாவும் மட்டும் சாப்பிட்றதுனால ஒரு சிறிதளவுக்கு தான் நாங்கள் சிகப்பரிசி அவல் சேர்த்துருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு சிகப்பரிசி அவலை ஊற வச்சுட்டு அதை தண்ணி இல்லாமல் வடித்ததுக்கப்புறமா வேக வைக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 2 ஏலக்காவை நல்லா அம்மியில் இடித்து, இல்லாட்டி உங்கள்கிட்ட உரல் இருந்தால் உரலில் இடித்து நீங்கள் அவலில் சேர்த்துக்கோங்க. அப்போது அந்த அவல் புட்டில் ஏலக்காவோட எசன்ஸ் இறங்கி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஒரு துணியை பரப்பி அதில் அவலை சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறமா நல்லா அவல் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அது கூட தேங்காவை சேர்த்திடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அவலை வேக வச்சிட்ருக்கோம். இப்போது தேங்காவை துருவிடலாம். நீங்கள் ஸ்லைஸாக தேங்காவை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி உங்கள்கிட்ட இந்த மாதிரி துருவல் இருந்தால் நல்லா பூ போல் துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காவை துருவியாச்சு. இப்போது அவல் வெந்த உடனே நீங்கள் இந்த தேங்காய் துருவல் போட்டு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லை ஜாகரி, அதாவது வெல்லம் இருந்ததுன்னா வெல்லத்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான அவல் ரெடி. இது ஒரு ஹெல்தி ஃபுட் தான். ஏதாவது நீங்கள் லேசியாக இருந்தீங்கன்னா அப்போ டக்குன்னு ஒரு 5 to 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.